கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த ஜெபத்துல தாவீது முதல்ல சொல்ற வார்த்தை, என் வாயின் வார்த்தைகள். அப்போ அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது. தன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அது சுத்தமான வார்த்தைகளா இருக்கணும். சத்தியமான வார்த்தைகளா இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாகத்தான் இருக்கணுங்கிறது தான் தாவீதினுடைய விருப்பமா இருந்தத பார்க்கிறோம். அடுத்தது அவர் சொல்றாரு, அண்ட் த மெடிடேஷன் ஆஃப் மை ஹார்ட். அதாவது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவுகள், நான் எத தியானிக்கிறேன், இது எதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம இருதயத்துல எத தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த தியானம் கூட உமக்கு பிரியமானதாய், உமக்கு சித்தமானத காரியங்கள தான் தியானிக்கணும்னு சொல்லி, அங்க தாவீது விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய வார்த்தைகளும் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா, நம்ம மத்தேயு 14, 12, 34, 35ல நம்ம பார்க்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ இருதயம்தான் அங்க பொக்கிஷத்தை சுமந்து இருக்கிற ஒரு பொருளா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். அதுல இருந்து தான் அவன் வாயில அந்த வார்த்தை வருது. இருதயத்துல நல்ல பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருந்தா, நல்ல வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வெளியில வரும். அப்போ நம்ம வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி நம்ம நீதிமொழிகள் 18:21 பார்க்கிறோம். ஏன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு நம்ம எத பேசுறோம்? அதனாலதான் தாவீது அங்கே தேவனுடைய உதவிய அங்க நாடி நிற்கிறார். ஆண்டவரே, என் பலத்துல நான் நல்ல வார்த்தைகள பேச முடியாது. என் பலத்துல என் நினைவுகள் அப்படி இருக்க முடியாது. என் வாயின் வார்த்தைகளும், என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துல பிரீதியா இருக்கட்டும்னு சொல்லி, அங்க தேவன் கிட்ட ஹெல்ப் கேட்கிறத பார்க்கிறோம். நம்ம கூட அனுதினமும் செய்ய வேண்டிய ஜெபம். அதிகாலையில நம்ம எழும்புன உடனே, ஆண்டவரே, இன்னைக்கு என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமானதா இருக்கட்டும். உமக்கு சித்தமானதா நான் யோசிக்கவும், பேசவும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நம்ம நெறைய நேரங்கள்ல ஜெபித்து பதில் கிடைக்கலன்னோன தேவன் செய்யலன்னு சொல்றோம். இல்ல. நம்ம நாவுல, நம்ம இருதயம் எதுல நிரம்பி இருக்கு, அத நம்ம வாயால பேசுறோம். நம்ம நாவு, நம்ம வாயின் வார்த்தைகள் தான் நம்ம ஜெபங்களுக்கே தடையா இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது இருதயத்தின் தியானம். அங்க நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 16:7ல அங்க மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்ன்னு தேவன் அங்க சாமுவேலோடு கூட இடைப்படுகிறார். அங்க சாமுவேலை ஆ தாவீது அபிஷேகம் பண்ணும்படியா தான் அங்க தேவன் அனுப்புறாரு. ஆனா தாவீது அந்த இடத்துல இல்ல. அங்க தாவீதினுடைய சகோதரர்மாரெல்லாம் பார்த்தா ராஜ தோரணையில தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இவர்களை புறக்கணித்தேன். அப்போ மனுஷன் ஒரு விதமாய் பார்க்கிறான். வெளி தோற்றத்த பார்க்கிறான். வெளியில அவங்களுக்கு இருக்கிற ஒரு பண பலத்தையோ, ஸ்டேட்டஸையோ எதையோ மனுஷன் பார்க்கிறான். ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாராம். அதனால தான் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. பிலிப்பியர் 4:8ல அங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இருதயத்துல எத தியானிக்கணும், எத சிந்திக்கணும்னு சொல்லி அங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ நம்ம அழகா சிந்திக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் குடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம எத சிந்திச்சு கொண்டிருக்கிறோம்? சூழ்நிலைய சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? நமக்கு இருக்கிற சிம்ப்டம்ஸையோ, நமக்கு இருக்கிற போராட்டங்களையோ, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளையோ எத சிந்திச்சுட்டு இருக்கிறோம்? அங்க ஆண்டவர் சொல்றாரு, அன்புள்ளத சிந்திக்கணுமா? நீதி உள்ளத சிந்திக்கணுமா? உண்மையும் சத்தியமும் நிறைந்த வார்த்தைகளை நம்ம சிந்திக்கணும். அப்பொழுது அடுத்த வசனம் சொல்லுது,
சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு ஏன் நம்ம சமாதானம் கெட்டு போகுதுன்னா, நம்ம இருதயத்தின் தியானம் அவருக்கு சித்தமானதா இல்ல, அவருக்கு பிரியமானதா இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம எண்ணங்கள் அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை யோசிச்சுட்டு இருந்ததுன்னா, நம்ம வாயின் வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்கும். சத்தியம் நிறைந்த வார்த்தைகள, அவருடைய வார்த்தைய நம்ம சிந்திச்சு நம்ம இருதயத்துல அந்த வார்த்தைகளால நம்ம நிரப்பணும் அப்படின்னா, நம்ம வாயின் வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்கும். அப்படி பேசுகிற வார்த்தைகளுக்கு மிகுந்த பலன் இருக்கிறது. அங்க ஜீவன் உண்டாகிறத நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஜெபங்களுக்கு தேவன் தடை இல்லை. ஏன்னா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறாராம். அப்ப ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆனா, இன்னைக்கு நம்ம நாவு தான் நம்ம தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதற்கு ஒரு தடையா இருக்கிறத பார்க்கிறோம். அதனால தான் ரோமர் 12:1 1, 2ல பார்க்கிறோம். நம்ம சரீரங்கள பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம புத்தியுள்ள ஆராதனைன்னு ஏதோ அவர துதிச்சு பாடி அப்படி அது இது எல்லாமே அது இருக்கு, இல்லன்னு சொல்லலாம். ஆனா முதலாவது நம்ம சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்துல அவருக்கு பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? நம்ம நாவ இன்றைக்கு அவருக்கு பலியா ஒப்பு கொடுக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த புத்தியுள்ள ஆராதனையில தான் தேவன் பிரியப்படுகிறார். ஏன்னா அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நம்ம இருதயம் எதுல நிரம்பி இருக்குது? அத யோசித்து பார்த்து தான் நம்ம ஆராதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முழுவதுமாய் கசப்பும், வெறுப்பும், கோபமும், பகை, வைராக்கியம், விரோதங்கள், அங்க சத்தியத்துக்கு விரோதமான பொய்கள நம்ம பேசுறது, இதுல நிரம்பி இருந்ததுன்னா, அங்க நிச்சயம் நம்ம சமாதானம் நமக்கு உண்டாகாது. அது மாத்திரம் இல்ல, நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்யலன்னு நம்ம அறிந்து கொள்ளணும். அடுத்தது அந்த கடைசி அவர் சொல்றாரு, "யூ ஆர் மை ஸ்ட்ரெங்த் அண்ட் மை ரிடீமர்." என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அப்போ அவர்தான் நம்மை பாதுகாக்கிற கன்மலைனா, பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன். விடுவிக்கிற தகப்பன். அப்போ இந்த தகப்பன் கிட்ட அவர் கேட்கிறாரு, "என் இருதயத்தின் தியானமும், என் வாயின் வார்த்தைகளும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக." அந்த தேவன் தான் இன்றைக்கு நமக்கு தேவனாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, அவர்கிட்ட நம்ம வேண்டி நின்று, "ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமானதா இருக்கட்டும். என் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமானதா இருக்கட்டும்." அவர்கிட்ட உதவிய கேட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஜீவியமாய் மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தபடி எங்களுடைய வாயின் வார்த்தைகளும், எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவரே, ஆண்டவரே, வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் ஜெபித்த ஜெபத்தின்படி அப்பா எங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.